ஓகே 3.1.3.22 ஓகேங்களா 3.22 நரதேவத்வம் ஆபன்னா சுரகார்யா சிகிர்ஷயா சமுத்ர நிக்ரஹாதினி சக்ரே வீர்யானி அத பரம் அதான் சொல்லுங்க நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. 18வது அவதாரத்தில் பகவான் மன்னராகிய ஸ்ரீ ராமராக அவதரித்தார். தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இந்து மகா சமுத்திரத்தை அடக்கி கடலுக்கு அப்புறமிருந்த ராவணனை கொன்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நமது ஆற்றலை வெளிப்படுத்தினார். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீராமர் ஒரு மானிட ரூபத்தை ஏற்று பூமியில் அவதரித்தார். பிரபஞ்ச ஒழுங்கை காப்பாற்றி அதன் மூலமாக பிரபஞ்ச ஆட்சி பொறுப்பில் உள்ள தேவர்களை மகிழ்விப்பதற்காகவே சில அனுமானுஷ்யமான செயல்களை அவர் புரிந்தார். சில சமயங்களில் ராவணனையும் கிரண்யகசிபையும் போன்ற பெரும் அசுரர்களும் நாஸ்திகர்களும் மிகவும் பிரபலமடைகின்றனர். பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒழுங்குமுறையை எதிர்க்கும் மனோநிலையுடன் பௌதிக விஞ்ஞானத்தின் உதவியால் அவர்கள் பெரும் பௌதிக முன்னேற்றமே இதற்கு காரணமாகும். உதாரணமாக பௌதீகமான வழிகளின் மூலமாக மற்ற கிரகங்களுக்கு செல்லும் முயற்சியானது ஸ்தாபிக்கப்பட்ட ஒழுங்குமுறைக்கு எதிரான ஒரு செயலாகும். ஒவ்வொரு கிரகத்தின் சூழ்நிலையும் வேறுபட்டதாக உள்ளது. பகவானின் திட்டப்படி வேறுபட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மனிதர்களுக்கு அக்கிரகங்களில் இடமளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பௌதிக முன்னேற்றத்தின் சிறு வெற்றியால் திமிர் பிடித்தவர்களாக மாறிவிட்ட இறை உணர்வற்ற பௌதிகவாதிகள் சில சமயங்களில் இறைவனே இல்லை என்கின்றனர். அவர்களில் ராவணன் ஒருவன். மனிதர்களுக்கு தேவையான தகுதி முறைகளை எண்ணி பார்க்காமலேயே பௌதிக மார்க்கங்களின் மூலமாக சாதாரண மனிதர்களை இந்திரலோகத்திற்கு அனுப்ப அவன் விரும்பினான். சொர்க்கலோகத்தை அடைவதற்குரிய நேரடியான படிக்கட்டுகளை நிர்மாணிக்க அவன் விரும்பினான். இதனால் அக்கிரகத்தை அடைவதற்கு தேவையாக உள்ள வழக்கமான புண்ணிய செயல்களை மக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவன் எண்ணினான். பகவானின் சட்டத்திற்கு புறம்பான மற்ற செயல்களையும் கூட அவன் நிறைவேற்ற விரும்பினான். அவன் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீராமரின் அதிகாரத்தை எதிர்த்து அவரது மனைவியான சீதையையும் அபகரித்து சென்றான். தேவர்களின் பிரார்த்தனைக்கும் விருப்பத்திற்கும் விடையளிக்கும் வகையில் இந்த அசுரனை தண்டிப்பதற்காக பகவான் ஸ்ரீராமர் அவதரித்து ராவணனின் சவாலை ஏற்றார். இவ்விஷயங்களை பற்றிய முழு விவரமே இராமாயணமாகும். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் முழுமுதற் கடவுளாகையால் பௌதிக முன்னேற்றம் அடைந்த ராவணன் உள்பட வேறெந்த மனிதனாலும் செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை அவர் செய்து காட்டினார். கற்களாலான ராஜ விதியொன்றை அவர் இந்து மகா சமுத்திரத்தின் மீது அமைத்தார். பாரமற்ற தன்மையை பற்றி நவீன விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்துள்ளனர். ஆனால் எல்லா இடங்களிலும் பாரமற்ற தன்மையை கொண்டு வருவது சாத்தியம் இல்லை. ஆனால் பாரமற்ற தன்மையை பகவானின் ஒரு படைப்பாகும். இதன் வாயிலாக பிரம்மாண்டமான கிரகங்களை காற்றில் பறக்கவும் மிதக்கவும் செய்ய அவரால் முடிகிறது. இந்த பூமியில் உள்ள கற்களையும் கூட அவர் பாரமற்றவராக மாற்றி கற்களாலான பாலம் ஒன்றை அவர் கட்டினார். அதுவே பகவானுக்கு உள்ள சக்தி ஆகும். பாருங்க பகவானுக்கு எப்படி சக்தி இருக்கு பாருங்க. பகவானுக்கு வந்து பயங்கரமான சக்தி. நீங்க படிப்பீங்களா? கண்ணாடி படிப்பீங்களா? முடியுமா? சரி சரி. ஸோ பகவான் பார்த்தீங்கன்னா பெரிய சக்தி. நம்ம சயின்டிஸ்டோட சக்தி எப்படி? சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? எதுல கில்லாடி? சயின்டிஸ்ட் பேர் கொடுக்கறதுல கில்லாடி. ஆப்பிள் வந்து விழுந்தவன என்ன பண்ணாங்க? அது பேர் என்ன சொன்னாங்க? புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிட். அது அவர் பேர் கொடுத்தோம்னால அது விழாம இருந்தா என்ன? அதுக்கு முன்னால விழுந்தா இல்ல, எப்பயும் தான் விழுந்துட்டு இருக்குது. இவரை பேர் கொடுக்குறாரு புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லி பேர் தான் கொடுக்குறாரு. ஓகே, நம்ம சயின்டிஸ்ட் அதுதான் லைக். ஆக்சுவலா தேவ் நாட் இன்வென்டட் எனிதிங், தேவ் நாட் டிஸ்கவர்ட் எனிதிங். இங்க இருக்கிற ஏரோப்ளேன்லாம் பயங்கரமான ஏரோப்ளேன்லாம் இருக்கு, மந்திரத்திலேயே ஒரு ஏரோப்ளேன்லாம் இருக்கு. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் கூட இவங்க கண்டுபிடிக்கும். சித்தலோகம்னு ஒரு இடம் இருக்கு. அவங்க எல்லாம் சித்தர்கள்.
இப்போ சித்தா டெம்பிள் போனல சிவன் கோயில் பக்கம், அதே மாதிரி சித்தர்கள் அந்த லோ ஃபுல்லாக சித்தர்கள் தான். அவங்க சின்ன குழந்தைலேருந்தே அவங்க எல்லாம் பறக்க முடியும், எல்லாம் வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி சக்தி அவங்க கொண்டு. இவங்க சித்து திருவண்ணாமலை போய் சித்தி அடிக்கிறாங்க இல்லையா, சித்து அடைகிறாங்கல்ல, அவங்க பிறவிலேருந்தே சித்தர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பிளானட்ஸ்லாம் இருக்குது. அதனால் பகவானுடைய சக்தி வந்து அமானியமான சக்தி. ராமர் வந்து கல்லை என்ன பண்ணுறாரு, மிதக்க விடுறாரு கடலில். இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத என்ன பண்ணுறாங்க, இது வந்து மித்தாலஜி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரால் அது முடியும். ஏன்னா அதுதான் அவரால் முடியும்ன்ற அந்த அசித்த சக்தி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒத்துக்கும் போது தான் அவர் பகவான் நம்ம ஒத்துக்க முடியும். ஓகே, அவருக்கு அசித்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கும் போது தான் நம்ம அவர் பகவான் என்ன பண்ண முடியும், ஒத்துக்க முடியும். இல்லை ஒத்துக்க முடியாது நம்மளால். ஓகே, ஏன்னா நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியுமா? மனசு ஒன்று இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? மனசை பார்த்துருக்கோமா என்ன? மனசை கேள்விப்பட்டிருக்கோமா? கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம். மனசே ஐயோ மனசு வலிக்குதுடா அப்படின்னு இல்லையா? ஆனால் நம்ம உணர்றோம் மனசு எல்லாருக்கும் இருக்குன்னு. அதே மாதிரி தான் பகவான் என்ன பண்ண பார்க்க முடியாது. ஏன் பகவானை பார்க்க முடியாது? காற்றை பார்க்க முடியுதா? காற்று பார்க்க முடியுதா? ஏன்னா காற்று வந்து நெருப்பை விட மெல்லியது. காற்றை விட மெல்லியது எது? ஆகாயம். ஆகாயத்தோட மெல்லியது மனசு. மனசோட மெல்லியது இன்டெலிஜென்ஸ், புத்தி. புத்தியோட மெல்லியது அகங்காரம். அகங்காரத்தோட மெல்லியது என்னது? ஆன்மா. அதனால ஆன்மாவை பார்க்க முடியாது. இறந்து போயிட்டாருன்னா இறந்து போயிட்டார், அவ்வளவுதான். உடல் அங்கதான் இருக்கு, இறந்து போயிட்டார் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும். அப்ப பகவான் உடல் ஃபுல்லா ஆன்மா தான். எப்படி பகவானை பார்க்க முடியும்? அதனால பார்க்க முடியாது பகவான். ஓகே, யாராலையும் பார்க்க முடியாது, ஃபுல்லா ஆத்மா. அவரே நினைச்சா தரிசனம் தர முடியும். ஓகே, அதனால பகவான் பண்ற காரியமும் அந்த மாதிரி அமானுஷமா தான் இருக்கும். உடனே அது இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கு இவன் முட்டாள். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் ஒத்துக்கிறான். எந்த சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாங்க? ராமானுச்சாரியா, பிரபுபாதர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, இவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் ஒத்துக்கிறாங்க. 21st செஞ்சுரியில் வந்த ஒரு ஹியூமன் பீயிங் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங், இஸ் நாட் அக்ரிங்னா அதெல்லாம் பொய்யாயிடுமா? நம்மளுடைய புத்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த காலத்தில் அந்த துவாபரிகள் வந்தவங்களுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் அதிகம். வலிமையும் நமக்கு கம்மியாயிடுச்சு, மூளையும் கம்மியாயிடுச்சு, நம்மளால நினைவு வச்சுக்க முடியல. அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம அவங்க கண்டுபிடிச்ச தவறுன்னு சொல்ல முடியும்? ராஜராஜ சோழன் கட்டினா காலத்துல உள்ள கல்லை தூக்க முடியுது அவங்களால? எவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்கான் அவன். இப்ப வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. பாண்டவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. பயங்கர ஹைட்டா இருப்பாங்களாம், பீம்பர்லாம் ஜெய்சாண்டிகா இருப்பாங்களாம். துவாபரத்துல எப்படி இருக்காங்க, திரேதாத்துல எப்படி இருப்பாங்க, சத்தியத்துல எப்படி இருப்பாங்க? ஸோ வி கேனாட் இமேஜின். அதெல்லாம் முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நம்மளுடைய சின்ன மூளைக்கு எட்டலை, அவ்வளவுதான். ஓகேவா? அதெல்லாம் இதெல்லாம் நடந்தது. ஓகே, 23 போலாம். एकोन विंशे विंशति विंशति में कृष्णेषु प्राप्य जन्मनि रामकृष्ण इति भुवा भगवान् हरद्भरम् माताजी की पढ़िए हरिप्रिया माताजी. Translation. In the 19th and 20th incarnations, the Lord advented himself as Lord Balarama and Lord Krishna in the family of Vrishni, the Yadu dynasty, and by so doing he removed the burden of the world. Oh, but the specific mention of the word Bhagavan in this text indicates that Balarama and Krishna are original forms of the Lord. This will be further explained later. Lord Krishna is not the incarnation of the Purusha. As we learn from the beginning of this chapter, he is directly the original personality of Godhead, and Balarama is the first plenary manifestation of the Lord. From Baladeva, the first phalanx of plenary expansion, Vasudeva, Sankarshana, Aniruddha, and Pradyumna expands. Lord Shri Krishna is Vasudeva, and Baladeva is Sankarshana. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வயம்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஸ்வயம்னா பகவான் ஸ்வயம். ஓகே, அவர் வந்து அவதாரம் கிடையாது. யார் அவதாரம் கிடையாது? கிருஷ்ணரும் பலராமரும் அவதாரம் கிடையாது. ஸ்வயம் பகவான். ஓகே, அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ வந்து எல்லா இன்கார்னேஷன், நிறைய இன்கார்னேஷன் படிச்சோம் இல்லையா? 18 கிட்ட பார்த்தோம். 18 இன்கார்னேஷன் சொன்னாங்க. ஆனால் கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது ஸ்வயம் பகவான், அவங்க பகவான் தான். ஓகே, அவங்க அப்படியே வர்றாங்க, கிருஷ்ண பகவான். அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பான்ஷன் நிறைய இருக்குது. இது ஒரே நாளில் புரிஞ்சிக்க முடியாது. எப்படி
ஒருத்தர் பிஹெச்டி பண்ண முடியாது, எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் பிஹெச்டி பண்ண முடியுமா? எவ்வளோ கஷ்டம் பிஹெச்டி பண்ணுறது, எவ்வளோ ஸ்டெப் தாண்டி வரும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணா புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். ஒரே நாள் வந்துட்டு அவனுக்கு கடவுளை காட்டு, எப்படி கிருஷ்ணா தான் சொல்றீங்க நீங்கள் சொல்லுங்கள் புரிஞ்சுக்கலாம், அது எப்படி புரிய முடியும்? லா காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லா காலேஜ் போடுங்க, எப்படி லா காலேஜ் எப்படிங்க படிச்சிடலாமா, எவ்வளோ நேரம் ஆகும் இப்படி கேட்க முடியுமா? அப்படி கிடையாது இல்லை, அதுக்கு 3 வருஷம் கோர்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எழுதணும், எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் தான் அவன் பேசிக் லா தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் பகவான் சயின்ஸு. உடனே எப்படி கிருஷ்ணா பகவான் எப்படி பலராம எப்படி பகவான் சொன்னீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், என் அறிவுக்கு நான் கேள்வி கேட்டு நீங்கள் சொல்லிடுறீங்களா? இப்படி புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு அறிவு, இதுக்கு இப்போ முயற்சிகள்லாம் இருக்குது, பயிற்சி இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே சும்மாவே உட்காந்துட்டு எனக்கு பகவான் எனக்கு கண்ணில் தெரியும்னா எப்படி தெரியும்? அது முட்டாள்தனம், நம்மளை நாம ஏமாற்றிக்கிறோம். ஓகே, we are the best cheaters. ஓகே, அதனால் என்ன பண்ணணும், நம்ம அதுக்குண்ட தான் நம்ம முயற்சிகள்லாம் பண்ணணும். ஓகே, அடுத்தது போகலாம். 24 24 சத்யா மேராஜ் இப்போ பாவனம் we are reading. ஓகே, 24 we are reading. Okay. तथा कलो संप्रवृत्ते सम्मोहाय श्रुतविषा बुद्धो नाम्ना जनसुता निकटेषु भविष्यति. ईश्वर से माता जी की पढ़ेंगे थर्ड सेशन. மொழிபெயர்ப்பு. பிறகு கலியுக ஆரம்பத்தில் கயா மாநிலத்தில் அஞ்சனாவின் புதல்வராக புத்த பகவான் தோன்றுவார். நம்பிக்கையுள்ள ஆஸ்திகர்களின் பொறாமை கொண்டவர்களை தந்திரமாக வழிபடுத்துவதே அவருடைய அவதார நோக்கமாகும். அவருடைய முழுமுதற் கடவுளின் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரமான பகவான் புத்தர் அஞ்சனாதேவியின் முதல்வராக கயா மாநிலத்தில் தோன்றினார். அவர் தமது சொந்த கருத்தான அகிம்சையை பிரச்சாரம் செய்து வேதங்களில் அனுமதிக்கப்பட்ட மிருக பலியையும் கூட நிராகரித்தார். புத்த பகவான் தோன்றிய சமயத்தில் மக்கள் பொதுவாக நாஸ்திக தன்மை கொண்டவர்களாகவும் மிருக மாமிசத்தை விரும்பி உண்பவர்களாகவும் இருந்தனர். யாகபலி என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடமும் ஒரு கசாப்பு கூடமாக மாற்றப்பட்டு இருந்தது. மேலும் மக்கள் மிருகபலியில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் ஈடுபட்டனர். நிராதரவான மிருகங்களின் மீது இரக்கம் கொண்ட புத்த பகவான் அகிம்சையை பிரச்சாரம் செய்தார். வேத கொள்கையில் நமக்கு நம்பிக்கையில்லை என்பதை அவர் வலியுறுத்தினார். மிருகவதையால் நேரிடும் தீய விளைவுகளையும் அவர் வலியுறுத்தினார். கடவுள் நம்பிக்கையற்றவர்களான குறைந்த அறிவுள்ள கலியுக மக்கள் அவரது கொள்கையை பின்பற்றினர். மேலும் இடைக்காலத்தில் அவர்கள் நல்ல ஒழுக்கத்திலும் அகிம்சையிலும் பயிற்றுவிக்கப்பட்டனர். இது பகவானை உணரும் பாதையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான ஆரம்பப்படியாகும். நாஸ்திகர்களை அவர் ஏமாற்றினார். ஏனெனில் அவரது கொள்கைகளை பின்பற்றிய அத்தகைய நாஸ்திகர்கள் கடவுளை நம்பவில்லை. ஆனால் தங்களது பரிபூர்ண நம்பிக்கையை அவர்கள் புத்த பகவானிடம் கொண்டிருந்தனர். புத்த பகவானுடைய அவதாரம் என்பதால் பகவான் புத்தன் படி உள்ள கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை கொள்ளும்படி மாற்றப்பட்டனர். அதுவே புத்த பகவான் கருணையாகும். அவர் நம்பிக்கையற்றவர்களை நம்முடைய நம்பிக்கை கொள்ளும்படி செய்தார். இவங்க கலாவதி மேடம் நீங்க படிங்க. புத்த பகவானின் அவதாரத்திற்கு முன்பு மிருகங்களை கொள்வதே சமுதாயத்தின் மிகவும் முக்கிய செயலாக இருந்தது. மக்கள் இவற்றை வேத பலிகள் என கூறிக்கொண்டனர். அதிகாரப்பூர்வமான சித பரம்பரையின் வாயிலாக வேதங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாத போது தற்செயலாக வேதங்களை படிப்பவர்கள் மலர் மொழியால் வழிதவறி செல்கின்றனர். அத்தகைய மூட பண்டிதர்களை பற்றிய ஒரு விளக்கம் பகவத்கீதையில் உள்ளது. அவை பட்சித்த தெய்வீகமான செய்தியை உணர்ந்தறியப்பட்ட சீட பரம்பரையின் ஆன்மீக பக்தர்களிடம் இருந்து பெறுவதில் அக்கறை கொள்ளாமல் வேத இலக்கியங்களிலும் விளக்கியங்களை பயிலும் மூட மனிதர்கள் குழப்பமடைவது போது அவர்கள் சமய சடங்குகளை அனைத்தும் என்று கருதுகின்றனர். அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு இல்லை. பகவத்கீதையின் வேதை சர்வே அகம் ஏவ வேத்தியே
வேதங்களில் உள்ள எல்லா முறைகளும் ஒருவரை படிப்படியாக பரமபுருஷரை அடைந்து அழைத்துச் செல்பவையாக உள்ளன. பரமபுருஷர் தனிப்பட்ட ஆத்மா. பிரபஞ்ச சூழ்நிலை மற்றும் இவற்றிற்கு இடையில் உள்ள உறவு ஆகியவற்றை அறிவதே வேத இலக்கியத்தின் முக்கிய நோக்கமாகும். உறவு அறியப்பட்டவுடன் அது செயற்பட துவங்குகிறது. அத்தகைய செயலின் பலனாக பகவானிடம் திரும்பி செல்லுதல் என் வாழ்வின் இறுதி நோக்கம் மிகச் சுலபமாக நிறைவேறுகின்றது. துரதிர்ஷ்டவசமாக அங்கீகரிக்கப்படாத வேத பண்டிதர்கள் தூய்மை அடைவதற்குரிய சடங்குகளால் மட்டுமே கவரப்படுபவர்களாக உள்ளனர். இதனால் இயற்கையான முன்னேற்றம் தடைபடுகின்றது. புத்தருடைய அவதாரம் பத்தி சொல்லியிருக்காங்க. புத்தர் இது பாரதம் எழுதுனது 5000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதினாங்க. இது என்ன போட்டிருக்காங்க, 2500 வருடங்களுக்கு அப்புறம் புத்தர் வருவாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபியூச்சரை சொல்லியிருக்காங்க. பாரதம் ஃபுல்லா அப்படிதான். கல்கி பகவான் வருவாருன்னு சொல்லி 4,27,000 வருஷங்களுக்கு அப்புறம் கல்கி பகவான் வருவார்னு சொல்லி ஃபியூச்சர்ல போட்டிருக்காங்க. இப்ப கிடையாது. இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு? 4,27,000 வருஷம் இருக்கு. அதே மாதிரி புத்தருடைய இதையும் அப்பயே போட்டாங்க, வருவாருன்னு சொல்லி. ஏன் புத்தர் இப்படி பண்ணாருன்னா, புத்தர் வந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய பெரிய யஜ்ஞம் பண்றாங்க. அந்த யஜ்ஞத்துல என்ன பண்றாங்க, பிராமின்ஸே என்ன பண்றாங்கன்னா, மிருகங்களை யஜ்ஞத்துக்குள்ள போட்டு அந்த நாக்குக்கு அடிமையாகி அதை சாப்பிட்றதுக்காக பண்ணாங்க. ஏகப்பட்ட அனிமல்ஸ் இறந்து போச்சு. மிருக வதையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண புத்தர் வர்றாரு. பகவானுடைய அவதாரம் தான் புத்தர். ஏன்னா மிருகங்களை இப்படி கொள்றாங்களேன்னு சொல்லி தாங்க முடியல. பகவானுக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். ஓகே, நம்ம ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்னா யாரெல்லாம் சிட்டிசன் நினைக்கிறோம்? மனிதர்கள் மட்டும்தான் சிட்டிசன் நினைக்கிறோம். யூஎஸ் சிட்டிசன் யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லையா? இப்போ H1B பிரச்சனை வருதுன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம். ஆனா அங்க இருக்கிற மாடு ஆடெல்லாம் என்னது? அதுவும் யூஎஸ் சிட்டிசன் தான். நான் வச்சுக்கணும், அங்கேயும் சிட்டிசன் யூஎஸ் சிட்டிசன் தான். இல்ல எனக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னா அவன் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைக்குமா கிடைக்காத? யாரெல்லாம் தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்கிறோம்? தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்லவங்கலாம் கைத்துக்கலாம். இது தண்டனை நிச்சயமா உண்டு. ஓகே, எந்த ஒரு மிருகத்தை வதம் பண்ணாலுமே தண்டனை உண்டு. நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது எப்படி நம்ம குழந்தைக்கு புரோட்டீன் வேங்கிறதுக்காக இன்னொரு உயிரினத்தை கொண்டு நம்ம குழந்தைக்கு புரோட்டீன் கொடுத்தா அது நம்ம குழந்தையோட உடல்ல சேர்ந்துருமா? சேருமா சேராது? அது எப்படி சேரும்? பாவத்தை தான் நம்ம சேர்த்துக்கிறோம், அது சேராது. ஆக்சுவலா நான் வச்சுக்கோங்க, அந்த பாவத்தை நம்மளும் சேர்த்து அந்த குழந்தைக்கும் சேர்த்துறோம், அது சேரவே சேராது. அனிமல் கில்லிங் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிரச்சனை. எதனால இந்த யுத்தங்கள்லாம் வருதுன்னு நினைக்கிறோம்? நம்ம பெரிய பெரிய யுத்தம்லாம் வருது. எதெல்லாம் வருது? இந்த மாதிரி மிருகத்தை வாயிலாத ஜீவனை வதம் பண்ண போய் தான் மிகப்பெரிய அழிவு வருது. ட்ரெயின்ல போயிட்டே இருந்தா இறந்துட்டாங்க, இவ்வளோ பேர் இறந்தாங்க தெரியுமா? இப்படி ஒரு கோரமான சம்பவம் தெரியுமா? அது கூட்டு கர்மான்னு சொல்லுவாங்க. மொத்தமா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, இயற்கை அப்படியே ஒன்னா சேர்ந்து அழிச்சிருவாங்க. எவ்வளவு பேர் இந்த போர்ல செத்து போனாங்க, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இவ்வளவு பேர். எல்லாமே பிளான்டு தான். கிருஷ்ணனுடைய பிளான், இயற்கையோட பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்பாவியெல்லாம் கொல்ல மாட்டார் கிருஷ்ணன். அப்பாவியா யாரு? நம்ம கணக்குல அப்பாவி கிடையாது. அவர் சேஷமான வேலை பார்த்தாருங்க. ஐயோ பெரிய வேலையில இருந்தாரு, ரிட்டர்ன் ஆன அவார்டு சுவாசம் அப்படியே இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருப்பாரு, படுப்பாரு, தூங்குவாரு, அப்படியே இருப்பாங்க. ரொம்ப சாதுவான மனுஷன். காலைல சிக்கன் சாப்பிடா, நைட்டு சாப்பிட தண்ணி அடிப்பாரு, அவ்வளவுதான். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்காருங்க. இவன் அப்பாவி கிடையாது. ஓகே, நிச்சயமா அவர் தண்டனை உண்டு. இதெல்லாம் கூட்டு கர்மால போய் கழிஞ்சிடும். ஓகே, தண்டனை வரும்போது நமக்கு வலிக்கல. கோழி முட்டையை சாப்பிட்டுட்டு கோழியை சாப்பிட்டுட்டு அவனுக்கு வயிறு வலிக்கு கத்தனாயிட்ட என் டீம் மெம்பர் ஒர்க் பண்ணும்போது. உனக்கு அதை சாப்பிடும்போது ஒன்றும் தெரியல, அதை கொண்டு சாப்பிட்ருக்க அதுக்கு வலிக்கலையாம். இவர் சாப்பிட்டதுக்கு ஒத்துக்கலையா, அவருக்கு வயிற்று வலிக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் கோழி ஆடையும் பலி கொடுத்து அவங்களுடைய நேர்த்தி கடனை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. வாயில்லா ஜீவனை பலி கொடுத்துட்டு இவங்களுடைய நேர்த்தி கடன் எப்படி பாருங்க, அவங்க விரல்ல கையை வெட்டி நிவர்த்தி பண்ண வேண்டியது. ராவணன் இப்படி பண்ணான், எழுத்து பேச முடியாது. அதை பலி கொடுத்துட்டு இவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கிட்டாங்க. வைத்தியங்களா ரொம்ப மோசம். அதே ராவணன் பண்ண கழுத்தை வெட்டினா இல்லையா, அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே, தன்னுடைய ஃபிளஷை வெட்டி வைக்க வேண்டியதானே. அதனால இந்த மாதிரி மக்கள் நிறைஞ்சிருக்கும் போது புத்தர் அவதான் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, அனிமல் கில்லிங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அகிம்சைன்றதை கொண்டு வர்றாரு. நான் மாதாஜி
அகிம்சை கொண்டு வர்றாரு. அதுக்கடுத்து வந்து சங்கராச்சாரியர். அவர் என்ன பண்றாரு, கடவுள் மேல் நம்பிக்கையெல்லாம் போய் எல்லாரும் வேதங்கள் மேல் நம்பிக்கை இல்லாதனால அவர் என்ன சங்கராச்சாரியர் என்ன பண்றாரு, பகவான் உண்டு நீ பகவானாகன்னு சொல்லி கொண்டு வர்றாரு. இதெல்லாம் ரெண்டுமே அவதாரம். ஒன்று வந்து பகவானுடைய அவதாரம் புத்தர், இன்னொன்று சிவனுடைய அவதாரம் சங்கராச்சாரியர். ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து புத்தரை வந்து நம்ம பகவான் சொல்லி அக்செப்ட் பண்றோம். ஆனா புத்தர் சொல்லி கொடுத்த பௌத்த மதத்தை நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அது என்ன பண்ணிட்டாங்க, வேதங்களை நிராகரிச்சிட்டாங்க. வேதங்கள் நிராகரிச்சா அவங்க பேர் என்ன, நாத்திகவாதி. நாத்திகவாதி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அர்த்தம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, நிர்மாணம்னு சொல்லுவாங்க பேர். நிர்விசேஷ சூன்யவாதி. நிர்விசேஷனா உருவம் இல்லாதது, சூன்யவாதினா எல்லாம் சூன்யம். புத்தர்கள் தான் சூன்யம்பாங்க. உடல் விட்ட பிறகு ஒன்றும் கிடையாதுவாங்க. அப்படி கிடையாது. உடல் விட்ட பிறகு இன்னொரு உடல் உண்டு. எப்படி ஒருத்தர் பணக்காரனா பிறக்கிறார், ஒருத்தர் ஏழையா பிறக்கிறார், ஒருத்தருக்கு மேலே சூப்பராக இருக்கும், ஒருத்தருக்கே மேலே சூப்பராக இல்லை. இது எல்லாமே போன பிறவியுடைய கர்மா. ஓகே, 25 போலாம். ததாசோ யுக சந்த்யாயா தஸ்ய பிராயேஷு ராஜசோ ஜனிதா விஷ்ணு யசசோ நாம்னா கல்கே ஜகத்பதிஹி. துளசி மாதாஜி நீங்க ஸ்லோகம் படிங்க. दस्यु प्रायेषु राजसो जनिता विष्णु यशसो नाम्ना कल्कि जगत्पतिः. ईश्वर पढ़िए. கலியுகத்தின் முடிவும் சத்தியுகத்தின் துவக்கமும் சந்திக்கும் வேளையை அவர் தோன்றுவார். சத்திய, திரேத, துவாபர மற்றும் கலி ஆகிய 4 யுகங்களை கொண்ட சக்கரம் பஞ்சாங்க மாதங்களைப் போலவே சுழல்கின்றது. தற்போதைய கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் நீடிக்கும். அதில் குருஷேத்திர யுத்தத்திற்கு பிறகு அல்லது கர்ஷிக் யுகராஜனின் ஆட்சிக்கு பிறகு 5000 ஆண்டுகளை மட்டுமே நாம் கடந்துள்ளோம். எனவே கலியுகம் முடிவடைய இன்னும் 4,27,000 ஆண்டுகள் உள்ளன. ஆகவே ஸ்ரீமத் பாகவதத்தில் முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை போல் இக்கால அளவின் முடிவில் பகவான் கல்கி அவதாரமாக தோன்றுவார். அவரது தந்தையும் ஒரு கற்றறிந்த பிராமணருமான விஷ்ணு யசாவின் பெயரும் சம்பல் எனும் கிராமத்தின் பெயரும் கூட பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலே கூறியபடி இந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் வரிசை கிரமமாக உண்மையென நிரூபிக்கப்படும். அதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆதாரமாகும். தேங்க்யூ மேம். 26 போலாம். சரி, இது வந்து கல்கி அவதாரத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 26 அவதாரி அசங்கேய ஹரே சத்வ நிதே த்விஜா யதா வித்தாசினா குல்யஹ சரசாசோயோ சரஷஷஹ. சேபடி. O Brahmanas, the incarnations of the Lord are innumerable, like revolutes flowing from inexhaustible sources of water. Purport. The list of incarnations of the personality of Godhead given herein is not complete. It is only a partial view of all incarnations. There are many others such as Sri Hayagriva, Hari, Hamsa, Prashigarbha, Vibhu, Satyasena, Vaikunta, Sarvabhauma, Vishakshena, Dharmasetu, Sudama, Yogeshwara, Brigadbanu, and others of the bygone ages. Sri Prahlad Maharaj says in his prayer, "My Lord, you manifest as many incarnations as there are species of life, namely the aquatics, the vegetables, the reptiles, the birds, the beasts, and the men, demigods, etc.
just for the maintenance of the faithful of the faithful and the annihilation of the unfaithful. You advent yourself in this way in accordance with the necessity of different yugas. In the Kali Yuga, you have incarnated God as a devotee. The incarnation. This incarnation of the Lord in Kali Yuga is Lord Chaitanya Mahaprabhu. There are many other places, both in Bhagavatam and in other scriptures, in which incarnation of the Lord as Sri Chaitanya Mahaprabhu is explicitly mentioned. In the Brahma Samhita also it is said indirectly that although there are many incarnations of the Lord such as Rama, Nrsimha, Varaha, Matsya, Kurma and many others, the Lord himself sometimes incarnates in person. Lord Krishna and Lord Chaitanya Mahaprabhu are not therefore incarnations, but the original source of all the other incarnations. This will be clearly explained in the next sloka. So the Lord is inexhaustible source for innumerable incarnation which are not always mentioned. Thank you. So அதனால சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல வரார். அவர் என்ன பண்ணாரு? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதை என்ன பண்ணாரு? ப்ரொபகேட் பண்ணாரு. எல்லா அவதாரங்களுக்கும் மூளை யாரு? கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, இது நிறைய விதமான புராணங்கள்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா மற்ற அவதாரம் நிறைய அவதாரம் இருக்குல்ல, இந்த அவதாரங்கள்லாம் மூலமானது கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, இப்போ அடுத்தது படிக்கலாம். ரிஷியோ மனோ தேவா மனுபுத்ரா மக உஜசஹ கலா சர்வே ஹரேரேவ स प्रजापतया स्मृतः. Translation. All the rishis, manus, demigods and descendants of Manu who are especially powerful or plenary portions or portions of the plenary portions of the Lord. This also includes the Prajapatis. But those who are comparatively less powerful are called Vibhuti, and those who are comparatively more powerful are called Avesha incarnations. இந்த விபூதியை பத்தி பகவத்கீதையில கொடுத்திருக்காங்க. யத்தத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் பூஜிதமேவ தத்தத் ஏவகாச்சாதோ மம தேஜோ அம்ச சம்பவம். ஒருத்தர் விபூதி நான் தான் ஸ்ட்ரென்த், தேஜஸ்வினாமகம். ஓகே, இந்த மாதிரி சொல்றா இல்லையா? ஒரு ப்ரௌஸ் நான் மனிதர்கள் அவருடைய ப்ரௌஸ் அப்படி சொல்றா இல்லையா? தண்ணியுடைய சுவை, இது எல்லாமே விபூதி. ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சார் இது கடைசிலும் 28 ஏதே சாம்ச கலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராணி வியாகுலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க படிங்க பிரபு. டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்பு. மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைத்தும் பகவானின் அம்சங்களோ அல்லது அம்சங்களின் அம்சங்களே தான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் முழுமுதற் கடவுள் ஆவார். நாஸ்திகர்களால் தொல்லை விளைவிக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் அனைவரும் பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றனர். ஆஸ்திகர்களை காப்பதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். பொருளுரை. குறிப்பிட்ட பதத்தில் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் மற்ற அவதாரங்களிலிருந்து வேறுபட்டவராக காட்டப்படுகிறார். பகவான் தமது காரணமற்ற கருணையினால் அவரது ஆன்மீக உலகிலிருந்து இறங்கி வருவதால் அவரும் அவதாரங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவதாரம் என்றால் கீழிறங்கி வருபவர் என்று பொருள்படும். பகவானும் அவரது எல்லா அவதாரங்களும் குறிப்பிட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஜட உலகின் வெவ்வேறு கிரகங்களின் மீதும் வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையிலும் கூட கீழிறங்கி வருகின்றனர். சில சமயங்களில் அவர் சுய வடிவில் வருகிறார். சில சமயங்களில் குறிப்பிட்டதொரு விசேஷ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவரால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சக்தி அளிக்கப்பட்ட அவரது வெவ்வேறு அம்சங்கள் அல்லது அம்சங்களின் அம்சங்கள் ஜட உலகிற்கு வருகின்றனர். முழுமுதற் கடவுள் செல்வம், சக்தி, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய அனைத்தையும் பூரணமாக கொண்டவராவார். அம்சங்கள் வாயிலாகவோ அல்லது அம்சங்களின் அம்சங்கள் வாயிலாகவோ
இந்த ஐஸ்வர்யங்களின் ஒரு பகுதி மட்டும் சில சமயங்களில் தோன்றுகிறது. அப்போது குறிப்பிட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பகவானின் சக்திகள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தோன்ற வேண்டியிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அறையில் சிறிய மின்சார விளக்குகள் பொருத்தப்படும் போது இவ்விளக்குகளுக்கு தேவையான மின்சாரத்தை மட்டும் மின்சார நிலையம் உற்பத்தி செய்கின்றது என்பதை அது குறிப்பதாகாது. அதே மின்சார நிலையத்தால் அதிக மின்சக்தியை கொண்ட மிகப்பெரிய தொழில்நுட்ப இயந்திரங்களை இயக்குவதற்குரிய சக்தியை அளிக்க முடியும். அதை போலவே பகவானின் அவதாரங்கள் குறைந்த சக்திகளை வெளிப்படுத்துகின்றன. ஏனெனில் அக்குறிப்பிட்ட நேரத்தில் அக்குறைய அளவு சக்தி மட்டுமே தேவைப்படுகின்றது. உதாரணமாக பகவான் பரசுராமர் கீழ்ப்படியாத சத்திரியர்களை 21 தடவைகள் கொன்றார். மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனான இரண்யகசிபுவை நரசிம்ம தேவர் கொன்றார். இச்செயல்களின் மூலமாக இவர்கள் அசாதாரணமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றனர். இரண்யகசிபு மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். இதனால் அவனுடைய புருவங்கள் கோபத்துடன் அசைவதைக் கண்டு மற்ற கிரகங்களில் உள்ள தேவர்களும் கூட நடுங்கினார்கள். பௌதீக வாழ்வின் உயர்மட்டத்தில் உள்ள தேவர்கள் ஆயுள், அழகு, செல்வம் முதலான மற்ற எல்லா விஷயங்களிலும் மிகவும் நல்ல நிலையில் உள்ள மனிதர்களுடைய மடங்கு உயர்ந்தவர்களாக உள்ளனர். இருப்பினும் இரண்யகசிபுவை கண்டு அவர்கள் அஞ்சினர். இவ்வாறாக இந்த ஜட உலகில் இரண்யகசிபு எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தான் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் அந்த இரண்யகசிபுவும் கூட நரசிம்ம தேவரின் நகங்களால் சிறு துண்டுகளாக கிழித்தெறியப்பட்டான். அதாவது பௌதிக வாழ்வில் சக்தியுள்ள எவராலும் பகவானுடைய நகங்களின் வலிமையின் மூலம் நிற்க முடியாது என்பதே இதன் பொருளாகும். அதை போலவே அவரவருடைய ராஜ்யங்களில் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த கீழ்ப்படியாத அரசர்கள் அனைவரையும் கொல்வதற்கு பரசுராமர் பகவானுடைய சக்தியை வெளிப்படுத்தினார். பகவானின் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமான நாரதர், பகவானின் பூரண அம்சமாகிய வராகர் மற்றும் மறைமுகமாக சக்தி அளிக்கப்பட்டவரான பகவான் புத்தர் ஆகியோர் பொது ஜனங்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தினர். ராமர் மற்றும் தன்வந்திரி அவதாரங்கள் பகவானின் புகழையும், பலராம், மோகினி மற்றும் வாமனர் ஆகிய அவதாரங்கள் அவரது அழகையும் வெளிப்படுத்தினர். தத்தாத்ரேயர், மச்சம், கூர்மம் மற்றும் கபிலர் ஆகியோர் அவரது உன்னத அறிவை வெளிப்படுத்தினர். நரநாராயண ரிஷிகள் அவரது துறவை வெளிப்படுத்தினர். ஆகவே பகவானின் வேறுபட்ட அவதாரங்கள் அனைவரும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வெவ்வேறு சக்திகளை அல்லது அம்சங்களை வெளிப்படுத்தினர். ஆனால் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தினார். இதனால் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் அவரே மூலம் என்று உறுதி செய்யப்படுகிறது. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வெளிப்படுத்தப்பட்ட மிகவும் அசாதாரணமான அம்சமானது அவரது அந்தரங்க சக்தியினால் வெளிப்படுத்தப்பட்ட கோபியர்களுடனான அவரது திருவிளையாடல்கள் ஆகும். கோபியர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகள் அனைத்தும் வெளி உலகுக்கு காதல், அன்பு போல தோன்றினாலும் உண்மையில் அவை உன்னதமான வாழ்வு, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் புற தோற்றங்களே ஆகும். கோபியர்களுடனான அவரது திருவிளையாடல்களை ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. உன்னதமான இத்திருவிளையாடல்களை ஸ்ரீமன் பாகவதம் 10வது காண்டத்தில் விவரிக்கிறது. கோபியர்களுடனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களின் தெய்வீக தன்மையை புரிந்து கொள்வதற்கு முந்தைய 9 காண்டங்களில் பாகவதம் மாணவனை படிப்படியாக பக்குவப்படுத்துகின்றது. அதனால பாகவதம் வந்து இது பாகவதம். ஓகே, பகவத்கீதை பாகவதம். இது 18 அத்தியாயம் இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஹரே கிருஷ்ணா மந்தாஜி. கோயிலில் வந்து 9,500 ஹரே கிருஷ்ணா மந்தாஜி 9,500 ரூபா கோயிலில். இப்போ நம்ம ரேட்டில் வந்து 7,200 ரூபாய் தான். இப்போ யாருக்கு வேணும் வாங்கிக்கலாம். பாகவதம் தமிழ்ல இருக்கு. ஸோ அது பாகவதம் ராசலீலை. பகவானுக்கும் கோபிஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால
9 காண்டம் படிச்சு கிருஷ்ணரை யாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணி நம்மளால அதை புரிஞ்சுக்கணும் முடியும். ஓகே, தெரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயம். ஓகே, பாருங்க, ஸ்வயம் ரூபா ஸ்வயம் பிரகாஷா ததேகாத்மா பிரபாவா வைபவா விலாசா அவதாரா ஆவேஷா கடைசியில ஜீவா. இவ்வளவு அவதாரங்கள் இருக்கு பகவான். தசாவதாரம் மட்டும் கிடையாது, 10 அவதாரம் கிடையாது, நிறைய அவதாரங்கள் இருக்கு. எப்படி நீர்க்குமிழிகள் வருதோ அந்த மாதிரி அவதாரங்கள், வேவ்ஸ் எப்படி வருதோ அந்த மாதிரி அலைகள் ஓய்வு மாதிரி அவதாரங்கள் ஓய்வதில்லை. இதுல வந்து ஒரு லிவிங் என்டிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த விஷ்ணு தத்துவம்லாம் இருக்கு இல்லையா, பகவானுடைய மத்ஸ்யா கூர்மா ராமா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட உள்ள 100% கிருஷ்ணர் இருக்காருன்னா இந்த விஷ்ணுவுக்கெல்லாம் 93% நினைக்கிறேன் பாப்பா, 93%. விஷ்ணு எவ்வளவு இருக்கு? 93%. விஷ்ணு எல்லாரும் விஷ்ணுவுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் யார் இருந்தாலும் சரி எல்லாருமே 93%. வீட்டில் போட்டுக்கோங்க, வீட்டில் போட்டு 93% எல்லாருமே இருக்கு. ஓகேங்களா? சிவனுக்கு எவ்வளவு இருக்கு? 84% இருக்கு. இதிலே போட்டிருக்கு 84%. ஓகே, அப்புறம் ஜீவாவுக்கு எல்லாம் 78% இருக்கு. ஜீவாவுக்கு எவ்வளவு இருக்கு? சரி, நம்ம என்ன ஆத்மா? ஜீவாத்மா நம்ம எல்லாம். ஓகே, ஜீவா நம்ம எல்லாம் ஜீவாத்மா. ஓகே, பரமாத்மா யாரு? பகவான் தான் பரமாத்மா. ஓகே, அவருக்கு எவ்வளவு இருக்குன்னா 100% இருக்குன்னா நமக்கு எவ்வளவு இருக்கு? 78%. ஃபுல்லா கிடையாது, அதுவும் கொஞ்சம் தான் இருக்கு. யார் ஒருத்தருக்கு ஃபுல்லா இருக்கோ, ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஆயிடலாம்? பிரம்மாவாயிடலாம். அவர் பகவான்கிட்ட போறதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு. மைனியூட் குவாலிட்டி தான் 78% இருக்கு. 78% கருணையா இருக்கிறது, வீரமா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு கலைகள் இருக்கு இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா அது எல்லாம் சிலது இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி 78% தான் நமக்கு இருக்கு. அது யாருக்கு 78% ஃபுல்லா இருக்கோ அவங்க எப்படி ஆயிடலாம்? பிரம்மாவாக முடியும். அந்த லோகத்துக்கு அடுத்த லோகத்துக்கு போக முடியும், மைண்ட் லோகத்துக்கு போக முடியும். ஆனா எப்பயுமே நமக்கு 83% வராது. சிவன் ஆக முடியாது. சிவன் ராமர் இவங்கெல்லாம் ஆகவே முடியாது. சிவன் ஆல்சோ காட். விஷ்ணு தெரிஞ்சதான் சிவன். அதனால சிவனை வெறுக்க கூடாது. ஓகே, சிவனை வெறுக்கணும், விஷ்ணு பக்தர்கள் அப்படி கிடையாது. விஷ்ணுவை வெறுக்க மாட்டோம், சிவனையும் வெறுக்க மாட்டோம். நமக்கு யார் தான் தெரியும்? கிருஷ்ண பக்தன் தான் தெரியும். கிருஷ்ணரே தான் 2 பேரும் வராங்க, சிவன் வர்றாங்க, விஷ்ணு வராங்க. பால் எப்படி தயிரா மாறுதோ அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்றாரு? சிவனா மாறுறாரு. சரிங்களா? அதனால நமக்கு இதுல வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகே, விஷ்ணு பகவானை கும்பிட்றவங்கலாம் நம்ம சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது, சிவன் கோயில் போறவங்கலாம் விஷ்ணு பகவான் கிட்ட வரமாட்டான், அப்படி கிடையாது. ஓகே, நம்ம வந்து 2 பேருமே என்ன பண்றோம்? பகவானுடைய ஒரு அம்சமா பாக்குறோம். ஸோ அதனால இந்த ஏதேஷ் அம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சிவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம். இது வந்து ரொம்ப பகவான் கிருஷ்ணன்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஓகே, ஸ்வயம் பகவான், பகவான் ஸ்வயம் சொல்றாங்க இல்லையா, அவர் தான் பகவான் சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் கொடுக்கல. பகவான் ஸ்வயம் இப்படி சொல்லவே இல்லை. அதே மாதிரி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவம் சர்வபாபிபியோ மோக்ஷிஷ்யாமி அப்படி சொல்லி கிருஷ்ணன் தான் சொல்றாரு. வேற யாரும் சொல்லல. சிவன் சொல்ல, கந்தன் சொல்ல, யாருமே சொல்ல. இப்படிதான் நம்ம பகவானை புரிஞ்சுக்கணும். நம்ம யாரையும் பார்த்தது இல்லை இல்லையா. ஸோ பகவானை புரிஞ்சுக்கும் போது எப்படி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கோ அது மூலமா நம்ம என்ன பண்றோம்? பகவானை புரிஞ்சு கொள்றோம். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. இது வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஏதேஷ் அம்ச கலாபம்ச. இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஸ்லோகம் படிக்கும்போது இதையும் படிக்கலாம். யார் ஒருத்தர் இந்த மாதிரி 78% ஃபுல் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு கோலோக விருந்தாவன் போக முடியும். நம்ம வாழ்க்கை நோக்கம் என்ன? கடவுள் மேல அன்பு தொண்டு வச்சு கோலோக விருந்தாவன் போகணும். நிறைய தாம் இருக்கு இல்லையா. இங்கேருந்து சொர்க்கலோகம் போகணும், இங்கேருந்து அமெரிக்கா போறதே பெரிய கனவா இருக்கும். எங்காவது ஒரு நாட்டுக்கு போகணும். இந்தியாவில் இருக்காது, எங்கேயாவது போய், ஏன்னா அங்க போனா நல்லா இருக்கும். கரெக்டா? அங்க போனா எப்படி இருக்கும்? சௌரியமா இருக்கும். இங்க நம்ம படுத்துறாங்க எல்லாம். கரெக்டா இல்லையா? சோ அதே மாதிரி சொர்க்கம் இதை விட எப்படி இருக்கும்? அதுதான் 3 ராக்கெட் விடுறான். எதுக்கு 3 ராக்கெட் விடுறான்? அங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அது சொர்க்கலோகம். ஆனா அங்க போனாலும் என்னதான் உண்டு? பிரம்ம புனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. அங்க போனாலும் பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி உண்டு. திருப்பி என்ன பண்ணும்? மத்திய லோகம் வந்துதான் ஆகணும். ராக்கெட் அங்கே இருக்காது, திருப்பி இங்கே தான் வரணும். ஓகே, அதே மாதிரி நம்ம போனாலும் திருப்பி இங்கே வரணும். அதனால இந்த பிரம்மா லோகத்துக்கே போனாலும் சரி, யூஎஸ்ல ஒன்றும் கிடையாது. பிரம்மா லோகத்துல 3 குணங்கள் கிடையாது. அந்த அசம்பிளில் உட்கார வரைக்கும் உங்களுக்கு பசி தூக்கம் எதுவும் வராது, இளமையாவே இருப்பாங்களாம். எப்படி பாருங்க, டிசீஸே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி எடுப்போம். ஆனா அங்கே போனால் நம்ம திருப்பி வரணும். ஓகே,
அதனால இந்த ஆபிரம்ம போனாலும் எந்த லோகத்துக்கு போனாலும் திருப்பி மத்திய லோகம் தான் ஆகணும். அதனால பெஸ்ட் லோகம் என்னன்னா வைகுண்ட லோகம். அது போனா என்ன பண்ண ஒருத்தர் நிச்சயம் பக்தி பண்ணாதான் போக முடியும். பக்தி எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மந்திரம் சொல்லும்போது பக்தி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஏதோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, 28 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? 28 வரையும் பார்த்துருக்கோம். ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன மத்தாஜி? எதுவும் புரியல. இல்ல அவங்களே சொல்லிட்டாமா, அவங்களே கொஸ்டின் சொல்லிட்டோம். அதனால ஆமாம்மா, அது தெரியல. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப லோ கல்ச்சர். ஆக்சுவலாக அது நம்ம தெரிஞ்சுக்கூடாது. அது எப்படி மீன்ஸ் அது முக்கியமானது கிடையாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட மரம் வச்சுருந்தாங்க, அமாவாசை அந்த மாதிரி வச்சுட்டு அதை கொடுப்பாங்க. அது முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நீ சாப்பிடக்கூடாது, கேஎஃப்சி மாதிரி ஓப்பன் பண்ணாதீங்க, கசாப்பு கடையில் மாமிசம் விற்காதீங்க, கசாப்பு கடையில் வாங்கி சாப்பிடாதீங்கன்றதான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம் நீங்கள் உணவு படைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலி முன்னால் சாப்பிடணுன்றாங்க இல்லையா? இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா நம்மளோட நேச்சரே என்னது, எப்பயுமே மாமிசம் சாப்பிட்றது தான் நமக்கு பிடிச்சது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மனிதர்கள் ஆக என்ன ஆகணும், இந்த கட்டுப்பாடுகள் அதிகமாகிட்டே வரும். ஓகே, உண்மையான மனிதன் எப்படி இருப்பான்? 4 ஒழுக்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். தகாத உறவு இருக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதைப் பொருள் நடத்தக்கூடாது. இது பண்ணாதான் மனுஷன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஹரே கிருஷ்ணா புரியும். ஓகே, இது முதல்ல மனுஷன் லெவலுக்கு வரணும். அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு ஹரே கிருஷ்ணா அசோசியேட் பண்ணதான் நமக்கு இது வந்து என்ன வேல்யூன்னே புரியும். இல்லை நம்மளுடைய மனது எப்படி கூட்டல் கழிச்சல் தான் நம்ம மனசு. கரெக்டா இல்லையா? வட்டி எங்க அதிகமா கிடைக்குது, எங்க சீப்பா வாங்கலாம், எது சீப்பா ஃப்ரீயா எது கிடைக்குது, இதே தான் நம்ம கணக்கு பண்ணிட்டே இருப்போம். ஓகே, நமக்கு புரியாது பக்தி. பக்தி எப்பதான் புரிய வேணும்? எப்ப நம்ம சாண்ட் பண்ணி இந்த ஒழுக்க முறைகள்லாம் ஃபாலோ பண்றோமோ அப்பதான் பக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். ஓகேங்களா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு கொடுத்தாங்கன்னா மனுஷனாக்கிறதுக்காக கொடுத்தாங்க. நீ எப்பயுமே சாப்பிட்டு இருக்காத, அந்த மாமிசம் சாப்பிடும் போதுமே அந்த மந்திரம் சொல்றாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து அடுத்த பேரில் என்னைய சாப்பிடலாம், உனக்கு உரிமை இருக்கு. நீ அடுத்த பேரில் மனுஷனா வந்து நான் ஆடா பிறந்து நீ என்னைய வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிட்றான். இது அர்த்தமே கூட தெரியாது. ஓகே, கேஎஃப்சில எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க இப்ப. ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்கா? விபூதி தான் அது பகவத்கீதையில வருதுல்ல, 10வது அத்தியாயம் அப்ளையன்ஸ், அதெல்லாம் விபூதி. தேஜஸ் தேஜஸ்வினாமகம். ஓகே, மலைகள் இமயமலை, பாண்டவன் அர்ஜுனர், இதெல்லாம் விபூதி. கருடன், கரெக்ட், இதெல்லாம் விபூதி. ஆமா, அது ஆவேசம், அது வந்து கொஞ்சம் ஹையர். ஓகே, ஆவேசம் ஹையர். அவ்வளவுதானே. முஸ்லீம்ல வந்து ஹலால் பண்றது என்னன்னு சொல்றாங்க பிரபு, அவங்க கொல்றாங்க இல்லைங்களா, கொன்றவன் பாவம் தின்றவனுக்கு போட்டுன்னு சொல்லிதான் அவங்க கொல்றது. ஸோ அவரு கொல்றாருல, அவருக்கு பாகம் போவார். யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த கொன்றால் பாகம் தின்றால் போகுங்கிறது தவறான பழமொழி. கொன்றவனின் பாவம் தின்றவனுக்கு போகும் தாங்கிறது தான் உண்மையான பழமொழி. 7 பேருக்கு அந்த 7 பேர் 6 பேருக்கு பாவம். யார் அந்த இது 6 பேர் வரும் மாதாஜி? 7 பேர் தான் கரெக்ட். யாரு அடிக்கிறானோ, யாரு வாங்கிட்டு வரானோ, யாரு சர்வ் பண்றானோ, யார் சாப்பிட்றானோ, இது எல்லாருமே பாவம். குக் பண்றவங்களுக்கும் 7 பேர் வரும். ஓகே, 7 பேருக்கு வரும். ஸோ அதனால ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது பாவம். நான் வந்து சாப்பிடதானே செஞ்சேன், நான் வாங்கி தானே கொடுத்தேன், அப்படி கிடையாது. வாங்கி கொடுத்தேன் உனக்கு பாவம், எல்லாம் 7 பேருக்கு பாவம், சர்வ் பண்ணணும் பாவம். ஓகே, அதனால நம்ம வந்து என்ன கிடையாது, ஒன்லி குக் பண்ணுறதுதான் பாவம், திங்கிறது தான் பாவம், அப்படி கிடையாது. ஓகே, 7 பேருக்கு பாவம். வேற என்ன கேள்வி? ஆமா, ஸோ அந்த ஒரு ட்ரீல இருக்கு, அந்த பகவானுக்கு அந்த மலரை பறிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரீக்கு புண்ணியம். ஓகே, அந்த மாதிரி உண்டு. ஓகேங்களா? சரி, பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா இப்ப?
சொன்னீங்க பர்சன்டேஜ் சொன்னீங்க. ஆமா ஆமா 100% கரெக்ட். 100% குணங்களா? குணங்கள் 64 குணங்கள் இருக்குல்ல, அது வந்து 100% கிருஷ்ணர்கள். 64 குணங்கள் வேற, இது 100%. அதான் அது 64 குணம் 100% இருக்கும். அதான் டாப். ஆமா. இது அப்படியே விஷ்ணு வந்து 93. ஆமா அது மாதிரி. அப்புறம் சொல்லுங்க மாதாஜி. புத்தா ஆல்சோ பகவான் னு சொன்னீங்கல்ல, யார் யாரு? புத்தா. புத்தா ஆல்சோ இன்கார்னேஷன் ஆஃப் இன்கார்னேஷன். ஆமா அவர் இன்கார்னேஷன் கரெக்ட். தேங்க் யூ ஹரே கிருஷ்ணா. யாரோட அவதாரம் பிரபுஜி? கிருஷ்ணர் எல்லாமே கிருஷ்ணனுடைய அவதாரம் தான். எல்லாரும் கிருஷ்ணனுடைய அவதாரம். ஓகே. இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி உங்க பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. முடியுமா உங்களால? ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, நம்ம வந்து ஜீவாத்மா. அப்பா பேசாதீங்க மாதாஜி, யார் பேசாதீங்க. சொல்லுங்க மாதாஜி. பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, நம்ம வந்து ஜீவாத்மா. சரி. நம்ம வந்து இந்த அளவுக்கு ஆன்மீகத்துல வந்து 75% ஆன்மீகத்துல இருக்கும். அவர்களுக்கு வந்து நம்ம வந்து வேற கோலாவில புத்தகம் போகலாம். வெரி நைஸ். கிருஷ்ணர் மட்டும்தான் கர்த்தஜான்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. தேங்க் யூ மாதாஜி. பாயிண்ட் போதும். தேங்க் யூ ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபுவும் வந்து அவதாரங்கள் இல்லை, அவங்க தான் மூலக்கடவுள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா வெரி நைஸ். தேங்க் யூ ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு வந்து பகவானுக்கு வந்து 10 அவதாரம்னு பொதுவாக சொல்றாங்க இல்லையா? இல்லை, அதை விட நிறைய அவதாரங்கள் அவருக்கு இருக்குது. கடவுள் கூட வந்து எப்படி எண்ண முடியாது அந்த அளவுக்கு நிறைய லீலைகள் இருக்குது. அப்புறமா கோபியர் கூட வந்து அவர் வந்து லீலைகள் பண்ணதெல்லாம் வந்து வெளியுலகத்துக்கான ஒரு தப்பா எடுத்துப்பாங்க. ஆனா அது வந்து ரொம்ப உயர்ந்தமான ஒரு அது வந்து நம்ம ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது புரிஞ்சுக்க முடியும். அதுவரை நம்மளால புரிஞ்சுக்க அது டாபிக்கே உள்ள போக கூடாது. ஓகே, டீப்பா பார்த்தோம்னா அது உண்மையிலே நல்ல பெரிய அது நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண கூடாது, அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு எதுவும் பாயிண்ட் இருக்கா? அப்புறம் அவருக்கு எதுவும் பாயிண்ட் இருக்கா? பகவான் முழுமுதற் கடவுள் செல்வம், சக்தி, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு அனைத்தையும் பூரணமாக கொண்டார். அவர்தான் முழுமுதற் கடவுள். புரிஞ்சுக்கணும் யார் முழுமுதற் கடவுள்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, சரோஜா மாதாஜி நீங்க சொல்லுங்க. மாதாஜி அவதாரம் எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ கலியுகம் வந்து 4,27,000 வருஷம் அத்தனை ஆண்டுகள் இருக்கு. ஆனா இப்ப வந்து 5,000 ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து பகவானை எவ்வளவு தூரம் வணங்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து ரொம்ப அன்பா மனசு வந்து அதுல பகவான கிட்ட வச்சு செய்யணும். ஏன்னா அவருடைய சக்திக்கு மீறினது வேற எதுவுமே கிடையாது. அவர் தான் முதல் தெய்வம். அவருடைய அவதாரங்கள் நிறைய இருக்கிறதுல விபூதி அவதாரம், ஆவேச அவதாரம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதிக சக்தி. விபூதியை விட ஆவேசம் தான் அதிக சக்தி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ இவங்க கலாவதி மாதாஜி மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? ஓகே, சொல்லுங்க மாதாஜி. அது பகவான் கிருஷ்ணருக்கு வந்து 100% அவருடைய சக்தி இருக்குது. ஆனா விஷ்ணு தத்துவங்களுக்கு வந்து 90% தான் இருக்கு. சிவபெருமானுக்கு வந்து 84% தான் சக்தி இருக்குது. ஆனா நம்மளை கூட ஜீவாத்மாக்களுக்கு 78% தான் இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய தெய்வீக இயல்புகளை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிறது மூலம்தான் நம்மளும் வந்து கிருஷ்ணலோகத்துக்கு போக முடியும். அந்த 78 ஃபுல்லா போதான் கிருஷ்ணலோகத்துக்கு போக முடியும். ஜட உடலை விட்ட பின் கிருஷ்ணலோகத்துக்கு போட முடியும். அதுக்கு வந்து நம்மளோட முயற்சி வந்து பக்தி சேவையை வந்து விடாம செய்யணும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி உங்களுக்கு இது பாயிண்ட் இருக்கா? எஸ் பிரபுஜி. எஸ் மேடம். பக்தர்கள் அபக்தர்கள் டிஃபரன்ஸ். பக்தர்கள்னா பகவான் மயமா வச்சு செய்வாங்க எல்லா கடவுளும். கரெக்ட். பக்தர்கள் அபக்தர்கள்னா தனக்காக பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுது. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஓகே மாதாஜி நீங்க சொல்லுங்க பாயிண்ட்ஸ். நீங்க தான் சொல்லுங்க. புத்த அவதாரமா எடுத்து தான் இந்த பலியிடுறதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. ஆமா கரெக்ட். ஏன்னா அப்ப பயங்கர பலியிட்டாங்க அனிமல்ஸா, அப்ப நிறுத்தினாங்க. ஓகே மாதாஜி. பரீட்சித் மகாராஜ் வந்து ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படணும்னா
அந்த மாமிசம்ன்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாது. பரிசுத்த மகாராஜா சுகதேவ சமயம் சொல்லியிருப்பாரு, பரிசுத்த மகாராஜ் கேட்டிருப்பாரு. ஓகே சரி. ஆனந்தி மாதாஜி உங்களுக்கு கருத்து இருக்கா? நிறைய எழுதுறீங்க நீங்க, நிறைய எழுதுறீங்க நீங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா பகவான் புத்தர் வந்து அஞ்சனா தேவிக்கு பிள்ளையா பிறந்தார். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். நல்லது எழுதுறது நல்லது, எழுதாம இருக்கிறதா கெடுதி. மாதாஜி நீங்க அடுத்து அதுதான் வச்சிருக்காங்க. கரெக்ட், வெரி நைஸ், நல்லா கேப்சர் பண்ணி. கரெக்ட், தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி உங்களுக்கு கருத்து இருக்கா? சரி ஈஸ்வரி மாதாஜி. சரி பகவானுக்கு படைக்கணும். நம்ம வந்து டிவோட்டிஸ் வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ணனை மையமா வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களும் ஆபீஸ் போவாங்க, எல்லாம் ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே கிருஷ்ணனுக்காக பண்ணுவாங்க. ஆனா மெட்டீரியல் பீப்புள் வந்து தனக்காகவே எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் ஆன்மீக லோகத்துக்கும் பௌதிக லோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆன்மீக லோகத்துல எல்லாமே கிருஷ்ணனோட லிங்க் இருக்கு, பௌதிக லோகத்துல கிருஷ்ணனோட லிங்க் இல்லை. அதனால பக்தர்கள் இந்த லோகத்துல இருக்கும் போதும் இந்த லோகத்தையும் ஆன்மீகமா மாற்ற முடியும் எப்ப அவங்க எல்லாத்தையும் கிருஷ்ணனோட லிங்க் பண்ணாங்க. ஓகே மாதாஜி உங்களுக்கு தான் புரியல? மாதாஜி உங்களுக்கு சரி. நாம வந்து ஹியூமனா மாறத ஃபாலோ பண்றோம். மனிதனா மாறதுக்குரிய 4 ஒழுங்கு அதான் மனிதனா மாறினான். இல்லைன்னா என்னது பசுபிக் சமானம். பசுனா பசு கிடையாது. ஓகே அனிமல் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல பசுங்கிறத. பசுபிக் சமானம் ஈக்குவல் டு அனிமல் இல்லையா? அது மானதுக்கு அப்புறம் தான் we can understand about கிருஷ்ணா. ஓகே அப்புறம் முடிங்க. புத்தர் வந்து ஆமா ஆனா புத்த மதத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா வேதங்கள் இல்லை, அதான் அக்செப்ட் பண்ணல. கரெக்ட். இப்போ ஆனா புத்த மதம் சொல்லி ஃபாலோ பண்றாங்களே அவங்க எங்க எவ்வளவு பேர் அனிமல்ல கொல்லாம இருக்காங்க? சைனா ஃபுல்லா புத்த மதம் தான், ஜப்பான்ல அப்படிதான். ஆனா எல்லாம் அனிமல் சாப்பிட்றாங்க, பயங்கரமா அவங்க தான் சாப்பிட்றாங்க. ஆனா சொல்றது புத்த மதம் சொல்லிக்கலாம். எப்படி எவ்வளவு இது ஹிப்போக்ரஸி பாக்குது. கடவுளே கிடையாதுன்னு சொல்லுது, நிர்வாணம் சொல்லுவாங்க. கடவுளே இல்லை அப்படிங்கிறத புத்தர். வேதங்கள் தான் கடவுள். நம்ம சாஸ்திரம்லாம் படிக்கிறோம் இல்லையா, எப்படி விநாயகர் கோயிலாம் ஏன்னா கடவுள் நம்பிக்கை தான் அவங்க போடுவாங்க, கோயிலுக்குலாம் போவாங்க. கடவுள் நம்பிக்கையாக கோயிலுக்கே போவாங்க, ஏன்னா வேதங்களை நம்பல. அதுதான் புத்தர் சொன்னார். ஏன்னா வேதங்களை சொல்லிதான் நீ அனிமலை கொள்ற, வேதங்களே இல்லைன்னு சொல்லி புத்தர் சொல்றார். அதான் புத்த மதம். ஞானம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்வார். ஆனா ஆசையை திறக்க முடியுமா நம்மளால? ஆசையை திறக்க முடியுமா யாரால? இது யாராலையும் திறக்க முடியாது ஆசையை. ஒரு குழந்தை அழுது நான் வாயை பத்திரம் என்ன ஆகும்? நல்லா இருக்கு எடுத்துட்டோம்னா இன்னும் அழுவும். அந்த மாதிரி தான் நம்ம ஐயப்ப கோயில் பக்தர்லாம் 40 நாள் ஆசையை கட்டுப்படுத்துறாங்க. 40 நாளைக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க? அதான் ஆசையை கட்டுப்படுத்துறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆசையெல்லாம் கட்டுலாப்படுத்த முடியாது. ஆசை என்ன பண்ணும்? டவுட்டைல் பண்ணணும். கிருஷ்ணனை மையமா வச்சு அனுபவிக்கணும். பீஸா சாப்பிட ஆசை இருக்கா, பீஸா வீட்டுல பண்ணி கிருஷ்ணனுக்கு படைச்சு சாப்பிடுன்றோம். புத்தர் என்ன சொல்றாரு? பீஸாவை சாப்பிடாதேன்ற. புரியுதா உங்களுக்கு? இதான் வித்தியாசம். ஓகே ஆசை இருக்கக்கூடாதுன்றாரு. அதுதான் புத்தர். கிருஷ்ணன் என்ன சொல்றோம்? எல்லா விதம் ஆசை இருக்கலாம், ஆனா கிருஷ்ணனை மையமா வச்சு அதை அனுபவி. அப்படி அனுபவிக்க என்ன ஆகுனா அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை ஆகும். ஓகேங்க பிரபு நீங்க தான். கௌதம் புத்தர் வந்து கிருஷ்ண அவதாரம் தான் சொல்றாங்க, ஒரு அவதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி அவர் கிருஷ்ணா இருக்கு? அதாவது மெடிக்கல் ஸ்டோர் போகணும்னு சொல்லுங்களேன். மெடிக்கல் ஸ்டோர் போனோம், நமக்கு ஒரு வியாதி இருக்கு. மெடிக்கல் ஸ்டோர் போயிட்டு நல்ல மருந்தா கொடுப்பா 4 அப்படின்னு சொல்லி வாங்குவான். நல்ல என்ன மருந்து சார்? நல்ல மருந்தா 4 போடு போடுவான் அவன். நமக்கு என்ன கேட்போம்? இந்த வியாதி இருக்கு டாக்டர்னு சொல்லி இந்த மருந்தை கொடு அடியா இல்லையா? அதே மாதிரி புத்தர் வந்தப்போ ஒரு வியாதி அவங்களுக்கு மக்களுக்கு. என்ன வியாதி? அனிமலை கொண்டு சாப்பிட்ற வியாதி. அதை தடுக்கிறதுக்காக புத்தாவதான். அதனால அப்படி பேசினார் புத்தர். ஓகே அப்ப அவங்களுக்கு அதை பேசினாதான் அவங்களுக்கு புரியும், அப்பதான் அடுத்த ஸ்டேஜ் அவங்களால போக முடியும். அதனால பேசப்பட்ட ஒரு
தத்துவம். அதே மாதிரிதான் மாயாவாத தத்துவம். அந்த இடத்துல புத்தர் இப்படி பேசினா எல்லாருமே நாத்திகவாதியா மாறதுனால சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, நீயும் கடவுள் நானும் கடவுள்னு சொல்றாரு. அப்ப அவன் வேதங்கள் நம்புவான் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர் இப்ப வந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு பிரிப்பஸ்க்காக வந்திருக்காங்க. உடனே அவர் சொன்னாரு, அப்ப அதை நான் ஃபாலோ பண்றேன். இவரு கிருஷ்ணர் தானே, இவரு எல்லாமே தான் இருக்கும். அதுல எல்லாமே பேசியிருப்பாங்க. கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஏற்ற அப்படி பேசப்பட்டது. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லி கொடுத்தாரு, கொஞ்சம் தான் சொல்லித்தர முடிஞ்சது. தோசை நாட் கில்னு சொன்னார், யாரையும் கொல்லாதன்னாரு, அவரே கொண்டு சிலுவையில் பத்திட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் அப்போ உள்ளவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மக்கள். அப்போ ஒரு இப்போ ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமானதுனால நம்மளால என்ன பண்ணுறது, வைஷ்ணவ தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நம்ம சைத்தன்ய மகாபிரபுவும் படிக்கிறோம். நம்ம அந்த காலத்தோட கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம், கொஞ்சம் புத்தி பரவாயில்ல நமக்கு. ஓகே, அதனால நம்ம வைஷ்ணவ தத்துவம் புத்தர் தத்துவம் புரியுது நம்ம. அதான் ஹரே கிருஷ்ணா சொல்ல இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், நமக்கு பக்குவம் வரும். அப்புறம் நீங்க இன்னும் இருக்கு 5000 முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பாகவத்துல குறிப்பிட்டு இருக்கு கல்கி அவதாரம் ஏற்படும். அது விஷ்ணு யாசா ஃபாதர் அந்த சாம்பல் வில்லேஜ்ல வருவார். தேங்க் யூ ப்ரோ, வெரி நைஸ். பிரபு நீங்க பால் எப்படி தேங்காய் மாறுகிறது அது போல பகவான் கிருஷ்ணன் வந்து சிவனாக மாறுகிறார். மூலம் முழுவதும் கடவுள் வந்து செல்லம், சக்தி, புகழ், அறிவு மற்றும் பிறவ ஆகிய அனைத்தையும் பூர்ணமாக கொண்டவர். தேங்க் யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் முடிச்சு எல்லாம் பேசியாச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம அடுத்த நாள் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை முடிஞ்சாதான் கிளாஸ் இருக்கு. ஏன்னா பொங்கல் இருக்குல்ல, இந்த அடுத்த வாரம் தான். ஓகே, அப்போ அடுத்த வாரம் கிளாஸ் உண்டு. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ அப்புறம் நான் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தபஹேவ ச பரிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். இப்போ எல்லாம் பிரசாதம் ஆனது பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.